SRGDS Matriculation News Channel. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்வி. கேடில் விழு செல்வம். கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. பொருள்: ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் कल्विये. பிற செல்வம் செல்வமாகாது. நன்றி. नमस्ते. आज का शब्द टमाटर, टोमेटो, बैंगन, ब्रिंजाल, भिंडी, लेडीज फिंगर, प्याज, ऑनियन, आलू, पोटैटो, मिर्च, चिल्ली. धन्यवाद. Word of the day: obese, meaning fat. Example sentence: she is very obese. Thank you to all. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவன் கு தமிழரசன். திருப்பாவை திருவெம்பாவை தித்திக்கும் மார்கழியில் இதோ உங்களுக்காக. திருவெம்பாவை பாடல் 12. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்த நல் திலை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் எவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பார் கைகளார் பூ அவர் செய்யணி குழல் மேல் வந்து ஆர்ப்ப புதித்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏதி இருஞ்சுனை நீர் ஆடியேலோர் எம்பாவாய். இதன் பொருள்: தொழியரே, இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடமாடும் கலைஞரும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான். அவரை நம் கரங்களிலுள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம். நன்றி. திருப்பாவை 12. அனைத்திலங்கற்றொருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீரனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை சேற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தால் எழுதிராய் நீ தென் பேருறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோ எம்பாவாய். பொருள்: பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடி அங்கும் இங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்கின்றன. இந்த அளவிற்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனாகிய ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விட உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம். நீ ஏன் இன்னும் பேசாமல் இருக்கின்றாய்? எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்து விட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேரிருக்கம்? நன்றி. 27/12/2025 இன்று ஜனகணமன தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட்ட நாளாகும். ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய இந்த பாடலை தாகூரின் உறவினரான சரளா தேவி, சௌதுராணி மற்றும் சில மாணவர்களும் இணைந்து 1911 டிசம்பர் 27 அன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடினர். பின்னர் 1950 ஜனவரி 24 அன்று இந்த பாடலை இந்தியாவின் தேசிய கீதமாக அறிவிக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.